சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் சில சமயம் என்ன செய்வது என்றே தெரியாமல் திக்கற்ற காட்டில் விட்டது போல நீ நிற்கிறாய். அந்த சமயம் நான் உன்னை பார்க்கும் பொழுது, என்ன இந்த அளவுக்கு இந்த பெண், இந்த அளவுக்கு என்னுடைய பிள்ளை கஷ்டப்படுகிறாளே என்று மன வருத்தத்தை தான் நான் அந்த நேரத்தில் அடைகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கனவுகள் இருந்தாலும், எத்தனையோ விஷயங்கள் இந்த சாய் உனக்கு செய்தாலும், நீ திருப்தியாக வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீ எதை தெரியுமா என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய்? எனக்கு தயவு செய்து என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுங்கள், என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துங்கள். நீங்கள் எத்தனை வேண்டுமானாலும் எனக்கு நீங்கள் நன்மையை செய்திருக்கலாம். ஆனால் ஒன்று, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பிடித்ததை நீங்கள் செய்தால் மட்டும்தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். எத்தனை தெய்வங்கள் வேண்டுமானாலும் என்னுடன் இருக்கட்டும், என்னை சுற்றி சுற்றி வரட்டும். ஆனால் என்னுடைய ஆசைகளையும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபரின் ஆசைகளையும் நீங்கள் செய்து கொடுத்தால், வாழ்வாதாரத்தை உயர்த்தினால் மட்டும்தான் நிச்சயமாக நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். சாயி, உனக்கு நான் சொல்வது புரிகிறதா? என்னை நீ பார்க்கிறாயா என்பது எனக்கு சந்தேகமாகவே இருக்கிறதே சாயி என்று மனதார நீ ஒவ்வொரு முறையும் அழுது அழுது உன்னுடைய உடலை கெடுத்து கொள்ளும் பொழுது நானும் இங்கு சேர்ந்துதான் தங்கமே அழுகிறேன். அப்பா என்றால் என்னவென்பது உனக்கு தெரியும். உன்னை பெற்ற அப்பா உனக்கு ஏதாவது ஒரு சிறு விஷயம் தவறாக நடந்தால் கூட திடீரென்று துடிக்க ஆரம்பித்து விடுவான். அதே போலத்தான் இந்த சாய் இந்த உலகத்திற்கு உன்னை கொண்டு வந்தேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் என்றால் நானும் துடிப்பேன். அதற்காகத்தான் உனக்கு நடக்கப் போவதையும் நடந்து கொண்டு இருப்ப விஷயத்தையும் முன்பே வந்து சொல்கிறேன். நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒரு நாளும் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி உன்னுடைய வாழ்க்கையில் வற்றாத செல்வ வளங்களை நான் உனக்கு தருவேன். காலம் முழுவதும் நீ ஒன்று நினைக்கிறாய், ஆனால் நாங்கள் ஒன்று நினைக்கிறோம். சரிதானே? எப்பொழுதும் ஒரு வார்த்தையை சொல்வாயே, நாம் ஒன்று நினைக்கிறோம், தெய்வம் ஒன்று நினைக்கிறது. தெய்வம்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது. நாம் ஜெயிக்கிறோமா என்பதே தெரியவில்லை என்பதை நீ எப்பொழுதும் சொல்வாய் அல்லவா? தங்கமே, நீ ஜெயிப்பதற்காகத்தான் நான் இங்கு போராடி கொண்டு இருக்கிறேன். நீ ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. உங்கள் எல்லாருக்கும் என்ன தெரியும் சொல்லுங்கள்? இப்பொழுது இந்த நிமிஷம் நீங்கள் எதிர்பார்ப்பதை நான் தந்துவிட்டேன். ஆனால் அதுதான் உங்களுக்கு சந்தோஷம். அதற்கு பிறகுதான் எதிர்காலத்தை பற்றி யோசிப்பீங்க. ஆனால் இப்பொழுது நான் என்ன யோசிக்கிறேன் என்றால், உன் எதிர்காலத்தையும் இப்பொழுது இருக்கும் இந்த நிகழ்காலத்தையும் சேர்த்துதான் யோசிப்பேன். இப்பொழுது நான் செய்யும் விஷயம் உன் எதிர்காலம் வரைக்கும் உனக்கு உபயோகமாக இருக்க வேண்டும். எத்தனைதான் உனக்கு மன கஷ்டத்தை உண்டாக்கினாலும் உன்னுடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதாவது ஆரம்ப காலத்தில் ஒரு கசப்பான விஷயம் நடக்கிறது என்றால் அது கூடிய சீக்கிரம் அந்த கசப்பான விஷயம் இனிப்பாக மாற வேண்டும். ஒவ்வொரு நபருக்குமே நான் சொல்வது, ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையில் நடப்பது என்னவென்றால், ஒரு தொழிலாக இருக்கலாம், இல்லை ஒரு புதிய ஒரு உறவுக்குள் செல்கிறார்கள், ஒரு குடும்பத்திற்குள் செல்கிறார்கள் என்றாலும் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த உறவையும் புரிந்து கொள்ள முடியாது, அந்த ஒரு தொழிலையும் புரிந்து கொள்ள முடியாது. நீ யோசித்து கொண்டு போவது ஒரு விஷயம், ஆனால் நடப்பது இன்னொரு விஷயம். ஆனால் நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே. எதையுமே ஆரம்பத்திலேயே நம் கைக்குள் போட்டு வைத்து கொள்ள முடியாது. பொறுமையாக எல்லா விஷயத்தையும் செய்யும் பொழுதுதான் அது நம் கைப்பிடியில் வரும். எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியவும் வரும். புரிகிறதா தங்கமே நான் என்ன சொல்கிறேன் என்று? சில விஷயத்தில் நீ ஆர்வமாக இறங்குகிறாய். ஒரு தொழிலாக இருக்கலாம், இல்லை ஒரு உறவாக இருக்கலாம். ஆர்வமாக இறங்குகிறாய். இறங்கிய அடுத்த நிமிஷம் உனக்கு அதில் ஏதாவது ஒரு மனவலியை தரும் பொழுது அதை அந்த இடத்திலேயே விட்டு வருகிறாய். அது மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயம். வாழ்க்கையில் நீ எதை செய்ய வேண்டுமோ அதை நீ செய். எந்த காரியம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமோ அது நடக்கட்டும். அது உனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் கஷ்டமாக இருந்தாலும் போக போக உனக்கு இனிமையான ஒரு வாழ்க்கையை தான் தரும். உன்னுடைய நல்ல நேரமானது
துவங்கிவிட்டது. இன்னும் ஒரே ஒரு மணி நேரத்திற்குள் நீ எதிர்பார்த்து கொண்டு இருந்த நல்ல காரியம் நடக்கப் போகிறது. நிறைய ஆசைகள் உன் வாழ்க்கையில், நிறைய பணங்கள் இருக்க வேண்டும், நிறைய செல்வங்கள் இருக்க வேண்டும் என்று நீ இப்பொழுது ஒரு தவறை செய்கிறாய் அல்லவா? அந்த தவறை செய்யாமல் இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். ஆர்வமாக ஒரு விஷயத்தில் இறங்குகிறாய், ஆனால் அது ஆரம்ப காலத்தில் சில கஷ்டத்தை தருவதினால் அந்த ஆர்வமாக இறங்கினாலும் பரவாயில்லை என்பதை விட்டு விடுகிறாய். அப்படியெல்லாம் விட்டுவிடக்கூடாது. உன்னை காக்க நான் இருக்கிறேன். சாயை நம்பி நீ ஏன் வந்தாய்? எவ்வளவோ தெய்வத்தை எல்லாம் நீ வணங்கினாய், இல்லை என்று நீ சொல்ல முடியாது. எல்லா தெய்வத்தையும் வணங்கிவிட்டு புதிதாக என்னை பார்த்தவுடன், நான் உன்னை இழுத்தவுடன் எதை நம்பி நீ வந்தாய் என்னிடம் தேடி? ஏதோ ஒரு மாற்றம் சாயிடம் போனால் கிடைக்கும் என்று. எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்தாலும் உன்னை நிச்சயமாக நான் காப்பேன் என்று நீ நினைத்தாய். எவ்வளவோ கஷ்டத்தை மற்றவர்கள் கொடுத்தாலும், எவ்வளவுதான் எதிர்த்து இதை நீ செய்யக்கூடாது, இந்த தெய்வத்தை வணங்கக்கூடாது என்று எத்தனையோ பேர் சொன்னாலும் நான் வணங்குவேன், நான் செய்வேன். என்னுடைய சாய், என்னுடைய அப்பா என்னை காப்பாற்றுவார் என்ற ஒரு எண்ணம் உன்னுக்குள் வந்தது அல்லவா? எத்தனையோ பேர் சொன்னார்கள், எதற்கு சாயுடைய படத்தை வாங்கி வைக்கிறாய் என்று. அத்தனை பேரையும் தடுத்துதானே உன்னுடைய வீட்டில் என்னை அமர வைத்தாய். அந்த நம்பிக்கை இருக்கட்டும். நீ எந்த காரியத்தில் ஆர்வமாக இறங்கினாலும் சரிதான், அந்த விஷயத்தில் நீ முழுமையாக தொடர்ந்து செய். பல கஷ்டங்கள் வரலாம் வாழ்க்கையில். எவன் ஒருவன் முன்னேறி இருக்கிறானோ, எவன் வசதியாக இருக்கிறானோ அவனிடம் போய் கேள். எடுத்த உடனேயே அவனுக்கு வெற்றி கிடைப்பது கிடையாது. எடுத்தவுடன் பல அடிகள் வந்துதான் அவன் வெற்றியை காண்கிறான். அதுவும் அந்த அடிகள் என்பது 1 வருஷம்தான் வரும், 2 வருஷம்தான் வரும் என்பது கிடையாது. அவன் கர்ம வினை அது 1 வருட காலமாகவும் இருக்கலாம், 2 வருட காலமாகவும் இருக்கலாம். அந்த போராட்டத்தை அவன் தாண்டும் பொழுதுதான் 3ஆவதாக ஒரு வருஷத்தில் தான் அவன் முன்னேறுகிறான். ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் வரதான் செய்யும். அந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டும் பொழுதுதான் ஒரு இன்பமான வாழ்க்கை அடைகிறான். நீ முதல் படியிலேயே உனக்கு கஷ்டம் வருகிறது என்பதற்காக எதையும் விட்டுவிடாதே. அடுத்தடுத்து ஓட ஆரம்பிக்கும் பொழுது உனக்கு நிச்சயமாக அதனால் மிகப்பெரிய ஒரு லாபங்கள் வரும். ஆசையாக எல்லாவற்றிலும் இறங்குகிறாய், எதற்கு அதை பாதியிலேயே விட வேண்டும்? சந்தோஷமாக செய். எல்லா விஷயத்திலும் உனக்கு பாதுகாப்பு என்னிடம் இருந்து கிடைக்கும். காலம் முழுவதும் உன்னை நான் சோதிப்பேன் என்று மட்டும் நினைக்காதே. உன்னை சோதிக்கும் அளவு நான் சாதிக்கவும் வைப்பேன். இந்த சாய்க்கு தன்னுடைய பிள்ளைகள் அதிகமாக சாதிக்க வேண்டும். அந்த சாதிப்பும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன்னால், அதாவது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அவனால் தான் அவன் சாதிக்க வேண்டும். இவன் எனக்கு உதவி செய்தான், அவன் எனக்கு உதவி செய்தான் என்பது இருக்கக்கூடவே கூடாது. அவனுடைய வாழ்க்கையில் நானாகத்தான் இப்பொழுது உழைத்து மேலே வந்தேன் என்று சொல்லும் அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இன்பத்தை அவன் சம்பாதிக்க வேண்டும். நிச்சயமாக நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் போராடுகிறாயோ அந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இன்பமானது வரும். உனக்கு எல்லாம் உனக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். புரிகிறதா? நம்பு. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் இந்த சாய் இருக்கிறேன் என்பதை மனதார நம்பு. நம்பினால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும். நம்பவில்லை என்றால் நான் என்ன தருகிறேன் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. உனக்காக இங்கு யாரும் இல்லை என்று நினைக்க வேண்டாம். உனக்காக இங்கு முழு பொறுப்பாக இங்கு சாய் இருக்கிறேன். கண்ணும் கருத்துமாக உன்னை பார்த்து ஒவ்வொரு இடத்திலும் உன்னை நானே வந்து கரை சேர்ப்பேன். யோசிக்காதே, சாய் செய்வாரா என்று நம்பிக்கையோடு வந்தாய். அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுகிறேன். நான் எப்பொழுதும் உனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் சொல்வேன். என்னை நம்பி வந்தவனுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக அவன் ஜெயிப்பான். நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் அவன் கரை சேருவான். எந்த ஒரு இடத்திலும் அவன் தோற்று போவது கிடையாது. அவன் வாழ்க்கை வசந்தமானதே. இனிமேல் உனக்கு தொடரும் ஒவ்வொரு காலமும் இனிப்பான காலங்களே. சந்தோஷமாக இருங்கள். சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கட்டும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.